என் சிற்றன்னையர் உனக்கு அத்தைமார். நான் மடியில் அமர்ந்து ரசம் கலந்த பரிசு சாதம் உண்டேன். நீ அவர் தோள்களிலே ஊஞ்சலாடி பால் சோறு உண்டாய். கூடவே கதைகள், அமுதக்குறவின் அழகு தமிழ் பாடங்கள் கேட்டபடியே தூங்கி விழிப்போம். நாம் சிறுவயதில் தமிழ் படிப்பது சித்தி நூலகத்தில், அத்தை நூலகத்தில். இப்போது படிப்பது அண்ணா நூலகத்தில். இப்போது படிப்பது அண்ணா நூலகத்தில், விஜயரங்கன் அண்ணா நூலகத்தில். மடியும் தோளுமே மாறி உள்ளது. மடியும் தோளுமே மாறி உள்ளது. நல்ல தமிழும் சிறந்த கவிதையும் நம்முடைய சொத்து பேணி காப்போம். நூலகமாய் நீ பேசு, உண்மை இந்த சபை பேசட்டும். இருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. அன்னை தமிழ் அரும்பெரும் நாயகியை என்னை அரங்கியில் ஏற்றிய சுடரே தமிழ் சுடர். அன்னை தமிழே அரும்பெரும் நாயகியே என்னை அரங்கினில் ஏற்றிய சுடரே. அந்நிய மண்ணில் பிறந்தால் உங்கள் அருமை அறியா பாவியாவேன். அந்நிய மண்ணில் பிறந்திருந்தால் உங்கள் அருமை அறியா பாவியாவேன். தண்ணி தமிழை வழியில் வந்ததால் கண்ணிய நானேன் உங்கள் அருளால். சென்னியில் வைத்துணை போற்றும் பாக்கியம் சிறப்புடன் அருள்வாய் இனி வரும் பிறப்பிலும். தலைவர் மு. பழனிவேலன் அவர்களுக்கு கண்டிடும் பசுவின் அன்பு போல கனிவுடன் எங்களை வாழ வைக்கும் தேன் தமிழ் கவிஞர் தமிழ்ச்சுடர் கையால் தீட்டிய வைரம் பழனிவேல் ஆவார். தேன் தமிழ் கவிஞர் தமிழ்ச்சுடர் கையால் தீட்டிய வைரம் பழனிவேல் ஆவார். என்றும் 16 படைத்த பிரம்மன், இன்றும் 16 இவர் எழுதிய நூல். என்றும் 16 படைத்த பிரம்மன் ஏட்டிலே அம்மனை பாடிய பக்தன். அம்மன் பற்றி இப்போது எழுதியிருந்தார். ஏட்டிலே அம்மனை பாடிய பக்தன் இன்றளரும் மலராய் இவர் கவி இருக்கும். இன்றளரும் மலராய் இவர் கவி இருக்கும். இன்னும் பல படைப்பு இவர் வழி தோன்றும். கவியரங்க தலைப்பு நூலகம். நூலகம் பேசுகிறேன். நூலகம் பேசுகிறேன். பன்மொழி ஏடு என்மடி தவழ்ந்திடும். பன்மொழி ஏடு என்மடி தவழ்ந்திடும். பாரிலே நானோர் அறிவு பெட்டகம். அன்பை பொழியும் ஆன்மீக வாழ்வும் அரசியல் நாடகம் கலைகள் பலவும் என்னிடம் வந்தால் எடுத்து செப்புவேன். என்னகம் எழுதா பக்கமே இல்லை. அன்பை பொழியும் ஆன்மீக வாழ்வும் அரசியல் நாடகம் கலைகள் பலவும் என்னிடம் வந்தால் எடுத்து செப்புவேன். என்னகம் எழுதா பக்கமே இல்லை. உன்னதர் சுபதிகள் சுமப்பது சுகமென உலகுக்கு உணர்த்தும் உண்மை அன்பன். சிப்பிக்குள் சென்றிடும் நீர்த்துளி முத்தாகும். சிந்தையில் சென்றிடும் எண்ணமே எழுத்தாகும். முப்பாலை முதலில் தந்த திரு வள்ளுவரும் முக்கண்ணன் அடி சேர்ந்த ஞானியர்கள் நால்வரும் எப்போதும் என் வீட்டில் எழிலாக வீற்றிருப்பார். எப்போதும் என் வீட்டில் எழிலாக வீற்றிருப்பார். எடுத்துரைப்பார் வாழ்வியலை எல்லோரும் பயன்பெறுவீர். எப்பிறப்பும் நன்மை தரும் ஞானமது வளர்வதற்கு என்னிடம் வாருங்கள், யாவர்க்கும் வழி சொல்வேன். புத்தகச் சோலை என்பார் என்னை. புத்தகச் சோலை என்பார் என்னை. புதிய படைப்பின் புகுந்த வீடு நானே. புத்தகச் சோலை என்பார் என்னை. புதிய படைப்பின் புகுந்த வீடு நானே. நித்தம் வாசக தேனி கூட்டம் நிறைவாய் மகரந்த அறிவை சேர்க்கும். வைத்த ரொக்கம் ஓர் நாள் போகும். வைத்த ரொக்கம் ஓர் நாள் போகும். வாழ்வில் சொந்தம் ஓர் நாள் மாறும். சித்தம் தெளியும் அழியா செல்வம் சிறப்பாய் வழங்கும் வள்ளல் நானே. இனக்கொலை வெறியர் இலங்கை அரசார். இனக்கொலை வெறியர் இலங்கை அரசார் இடித்தனை எரித்தார் யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாண நூலகம் எரிந்த சம்பவம். இனக்கொலை வெறியர் இலங்கை அரசார் இடித்தனை எரித்தார் யாழ்ப்பாணத்தில். தனக்கே உரித்தான பாணியில் அவர்கள் பரிகட்டு ஆடினார் என் முன் அன்று.
எனக்குயிர் தந்தது படைப்பாளி என்றால் எனதுடல் வளர்த்தது படிப்பாளி என்றோ, எனக்குயிர் தந்தது படைப்பாளி என்றால் எனதுடல் வளர்த்தது படிப்பாளி என்றோ, என்னை அழிக்க அவன் யார் ஐயா, எடுத்தவன் ஆயுதம் அவனையே அழிக்கும். என்னை அழிக்க அவன் யார் ஐயா, எடுத்தவன் ஆயுதம் அவனை அழிக்கும். கண்ணதாசன் காளிதாசன் கவிஞர்கள் ஒரு புறம், கண்ணதாசன் காளிதாசன் கவிஞர்கள் ஒரு புறம், காண்டேகர் மூவா அகிலன் மறுபுறம். எண்ணத்தால் எழுத்தால் உயர்ந்த பல ஞானியர்கள் என் வீட்டில் கொலுவிருக்கும் கூடத்தின் பக்கத்தில் அண்ணாவும் பெரியாரும் அவர்கள் வந்தவரும் அணிவகுப்பு நடத்தும் காட்சிகள் அதிசயம். எண்ணத்தின் மேன்மையை செயலாக மாற்றிவிட என் வீடு வாருங்கள் எப்போதும் திறந்திருக்கும். தலைமுறை தாண்டி தகவல் சொல்லும் தனிப்பெரும் பொறுப்பு இங்கெனக்குண்டு. தலைமுறை தாண்டி தகவல் சொல்லும் தனிப்பெரும் பொறுப்பு இங்கெனக்குண்டு. நிலையாய் நானும் சேவை செய்ய நீங்கள் எனக்கோர் உதவி செய்வீர். விலையில் அடங்கா தாளினை சில பேர் ஆலை கருந்தாய் ஆள்கிறார் ஐயா. இந்த நூலகத்துல ஒரு சில நூலகத்துல புத்தக பக்கத்தை எல்லாம் ஒழுங்கு ஆளாம கீழ்ச்சி வச்சிருக்காங்க, நான் பார்த்திருந்தோம். விலையில் அடங்கா தாளினை சில பேர் ஆலை கருந்தாய் ஆள்கிறார் ஐயா. இலைகள் உதிர்ந்தால் இனியும் துளிர்க்கும், ஏடுகள் அழிந்தால் எங்கே போவது. தலைமுறை தாண்டி தகவல் சொல்லும் தனிப்பெரும் பொறுப்பு இங்கெனக்குண்டு. நன்றி, வணக்கம்.